எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம நிறைய பலகாரங்களுக்காகட்டும், பிரியாணி ஆகட்டும், சாப்பாட்டுக்கு சேர்க்கக்கூடிய மணமணக்கும் கமகம நெய், சுத்தமான நெய் வீட்டிலையே சொந்தமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நிறைய டிப்ஸோடு சொல்லித்தரேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் தாய்ச்சோ சேனலுக்கு தொடர்ந்து காணொலிகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இது சுமார் 1/2 லிட்டரு பாலை பெற போட்டு தயிராக்கி மோராக்கி வெண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு வாரமாக சேர்த்து வச்ச வெண்ணெய்ங்க இது. மோர்லேருந்து வெண்ணெய் எடுக்க தெரியாதவங்க அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேங்க. அந்த வீடியோ போய் பாருங்கள். ஒரு வாரமாக நம்ம ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சுருந்தனால வெண்ணெயை ஃபஸ்ட்டு சுத்தப்படுத்திக்கலாங்க. நெய் காய்ச்சறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க. அப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் காய்ச்சறோமோ அந்த பாத்திரத்துலேயே தண்ணி ஊற்றிட்டு இந்த வெண்ணெயை அதில் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கசக்கி எடுத்துடலாங்க. அப்படியே காய்ச்சினோம்னா நம்ம வாடை எடுத்துருங்க நெய்யே. அதனால் ஃபஸ்ட்டு நல்லா கசக்கி எடுத்துடலாங்க. எதனால் அப்படி எடுக்கிறோன்னா, மோர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறதுனால மோர் வெண்ணெயில் ஒட்டிகிட்ருக்குங்க. இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டோம்னா அந்த துகள்கள்லாம் நீட்டாக வெளியில் வந்துடுங்க. ஒரு 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசிடுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தாங்க துகள். இப்படியே நம்ம காய்ச்சக்கூடாதுங்க, நல்லா இருக்காது நெய். 2-3 தடவை அலசி எடுத்துட்டேங்க. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதே பாத்திரத்தில் அப்படியே வச்சிடலாங்க. அடுப்பில் நல்லா உருக்கிக்கலாங்க. ஒரு வாரத்து பால் தாங்க, 1/2 லிட்ரு பால் 140 ரூபாங்க விலை. இப்போ பார்த்திங்கன்னா அதிலேருந்து ஒரு 150 நெய்க்கு பக்கம் எடுத்துக்கலாங்க. அதை போட்ட காசு அப்படியே திரும்ப வந்துடுங்க நமக்கு. இந்த தருணத்துக்கெலாம் சிலர் எடுத்துருவாங்கங்க. ஆனால் நெய் நல்லா உருக்கணுங்க. இந்த மஞ்சளாக இருந்துச்சு வெண்ணெய் உருகினோன்னே நெய் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு எடுத்துருவாங்க. அப்படி இல்லைங்க, நல்லா உருக்கி வரணும். இது கூட நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் சேர்த்தோம்னா இன்னும் அந்த கழிவுகள்லாம் இறங்கிரும். முருங்கைக்கீரை கூட சேர்த்துப்பாங்கங்க. முருங்கை தலை இருக்குது இல்லைங்களா, கொழுந்து, அதை சேர்த்துப்பாங்க. அதுவும் நல்லா வாசம் கொடுக்குங்க நெய்க்கு. வெந்தயமும் நல்லா வாசம் கொடுக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த தருணத்துக்கு நுரையெல்லாம் அடங்கி வரணுங்க. அவ்வளோதாங்க, அடுப்பை நிறுத்திடலாம். நல்லா ஆற விட்டுனதுக்கப்புறம் நெய்க்குன்னே தனியாக வடிகட்டி வச்சுட்டு நம்ம வடிகட்டி எடுத்துடலாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கழிவு தேங்கி இருந்தது. அவ்வளோதாங்க, சுலபமாக வீட்டிலே செய்யக்கூடிய சுத்தமான பசுமாட்டு நெய் தயார். இது 3 மாதம் ஆனாலும் நம்ம வீட்டில் வச்சுக்கலாங்க. லிட்ரு 800 ரூபா பக்கம் விற்குதுங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கிட்டோங்கன்னா எவ்வளோ சிக்கனம் பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுங்க. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். எங்களது செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் தாய்ச்சோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.